வெல்கம் டு ட்ராவல் டேஸ்டிஸ். நாம் பார்க்க போகிறது கேரளா சீரிஸ். கேரளா சீரிஸில் நாம் இன்றைக்கி போக போகிற இடம் தான் ஸ்காட்லாண்ட் ஆஃப் ஏஷியான்னு சொல்கிற வாகமன். நம்ம வாகமன் எப்படி போனோம்னா, கோயம்புத்தூர்லேருந்து கோட்டயம் வர ட்ரெயினில் போனோம். அங்கேருந்து நம்ம வாகமன் வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் தான் போயிருந்தோம். நீங்கள் இப்போ சென்னையிலேருந்து வரீங்கன்னா சென்ட்ரல்லேருந்து உங்களுக்கு கோட்டயம் வர ட்ரெயின் இருக்குது. அங்கேருந்து நீங்கள் வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் போகலாம், இல்லை அங்கேருந்து காரில் கூட போகலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பஸ்ஸில் வாகமனை நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ போகிற இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மலையாக தான் இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா பச்சை பசேல்னு இருக்கும். இங்கே நிறையா வீடு எல்லாமே இருக்குது. நிறையா வீடு வந்து மலையில் இருக்குது, மலைக்கு கீழேயும் இருக்குது. ஆனால் நம்ம வீடியோவில் அதெல்லாம் தெரியாது, ஏன்னா நம்மளால் அது ஃபுல்லாகவே கவர் பண்ண முடியலை. அந்த மலைக்கு இடையில பார்த்திங்கன்னா மிளகு, ஏலக்காய், பலாப்பழம் இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணியிருக்காங்க. அங்கெல்லாம் நாம் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா, இது வந்து சூசைட் பாயிண்ட் சொல்லுவாங்க. இது வந்து வாகமன் டவுன்லேருந்து ரொம்ப பக்கம். நம்ம வாகமன் போயிட்டோம்னா அங்கேருந்து நம்ம வந்து ஜீப்பில் வந்துட்டு அந்த இடத்த வந்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம இங்கேருந்து பார்க்குறப்பே பார்த்திங்கன்னா நம்ம அழகாகவும் இருக்கும். ஃபுல்லாகவே மிஸ்ட்டு கவர் ஆகிட்டு, ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் ஆகுறதுனால ஃபுல்லாகவே மிஸ்ட்டு கவர் ஆகிட்டு. நீங்கள் ஜூன், ஜூலைலாம் வந்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாகவே மிஸ்ட்டு கவர் ஆகிடும். அப்போல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. இப்போ நம்ம வந்து ஏப்ரல், மே இந்த டைமில் வந்தால் தான் இந்த இடம்லாமே நம்ம வந்து நல்லா ஒரு கிளியர் வியூவில் பார்க்க முடியும். இங்கே நல்ல வியூ பாயிண்ட் இருக்கிறதுனால நல்லா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு இங்கே நிறைய இடம் இருக்குது. இங்கே பைக் ரைடர்ஸ் வர்றவங்க, அப்புறம் காரில் வர்றவங்க எல்லாமே இங்கே வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு வந்து இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு தாமே போவாங்க. நம்ம பஸ்ஸில் போகிறதுனால நம்மளால் வந்து நம்ம அந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்க முடியலை. நம்மளால் முடிஞ்ச அளவு வந்து பஸ்லேருந்து நம்ம அந்த இடத்த வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். நம்ம வாகமன் ரீச் ஆகிட்டோம். ரூம் தேடணும், ரூம் எதுவும் கிடைக்கல. நம்மளுக்கு ஃபைனலாக ஒரு ஹோம் ஸ்டே கிடைச்சது. நம்ம அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். காலையில் 6 மணிக்கெல்லாமே கிளம்பிட்டோம். அப்படியே வெளியில் வந்து பார்த்தோம், நல்லா மிஸ்ட்டு. சரி டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டீ கடையை தேடி அப்படியே காலையில் 6 மணிக்கே பார்த்திங்கன்னா ஜீப்பில் நிறைய பேர் வந்து வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்காங்க. ஏன்னா காலையில் பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட் போனால் நல்லா சன்ரைஸ் பார்க்கலாம். அதுக்காகவே பார்த்திங்கன்னா நிறைய பேர் காலையில் கிளம்பி அந்த இடத்துக்கு போயிட்டுருக்காங்க.
இந்த மார்னிங்கும் வந்து போகிறது எல்லாருமே இந்த ஜீப்பில் வந்து வியூ பாயிண்ட் பார்க்க தான். அது இல்லாமல் இங்கே பேரன்பு படம் எடுத்த லொக்கேஷன் இருக்கான். அங்கே வந்து நல்ல வியூஸ் இருக்குது. அதை பார்க்குறதுக்கு வந்து தான் இங்கே மார்னிங் எல்லாருமே போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாம இப்போ வந்து இங்கே ஒரு லோக்கலில் ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டோம். ஆட்டோ எடுத்துகிட்டு நம்ம இப்போ போகிற இடம் தான் தங்கல்பாரா. நமக்கு அந்த ஆட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா போகிறப்பே பார்த்திங்கன்னா நல்லா மிஸ்ட்டு. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். நம்ம இந்த பயணம் போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா, எவ்வளோ நம்ம செலவு வந்து கம்மியாக பட்ஜெட்டாக பண்ண முடியுமோ, அந்த மாரி தான் நம்ம இந்த பயணம் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து நான் வந்து லோக்கல் ஆட்டோ எடுத்துக்கிட்டேன். ஆட்டோ அந்த அண்ணன்ட்ட கேட்டப்ப, நம்ம இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 5லேருந்து 6 இடத்த வந்து போய் பார்க்கலாம் ஆட்டோலன்னு சொன்னாங்க. ப்ரைஸும் வந்து எனக்கு ரீசனபிளாக இருந்தது. நான் எவ்வளோ அமௌண்ட் குடுத்தேங்கிறத வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்க இப்போ வந்து சீசன்னால உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமா தான் இருக்கும். நீங்க இப்போ ஆஃப் சீசன்ல வந்தீங்கன்னா, நவம்பர், டிசம்பர்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஜீப்பா இருக்கட்டும், ஆட்டோல போறதா இருக்கட்டும், ஹோட்டல்ஸா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இப்போ வந்து சம்மர், இப்போ இங்க வந்து சீசன்ங்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. நாம இப்ப தங்கல்பாராவுக்கு வந்துட்டோம். தங்கல்பாராங்கிறது அந்த இடம் வந்து மேல தான் இருக்கு. நம்ம இங்கேருந்து நம்ம நடந்து தான் போகணும். போற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாவே பாறையா தான் இருக்கும். ஸ்டார்ட்டிங்கில வந்து ஒண்ணும் போறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்காது. நம்மளுக்கு போக போக தான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம போக போக பார்த்தீங்கன்னா, நெறையா பாறைகள் இருக்கு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நடக்கிறதே கொஞ்சம் பார்த்து தான் நடக்கணும். ரொம்ப மோசமாவும் இருக்கும். நெறைய பேரு மேல போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க. இங்க எல்லாருமே போகலாம். சின்ன பசங்க, வயசானவங்க எல்லாருமே போகலாம். அ கொஞ்சம் பார்த்து நம்ம சேஃபா தான் போகணும். கொஞ்சம் கால் ஸ்லிப் ஆனா கூட அவ்வளோதான். நம்ம கீழ விழுந்துருவோம். ஏன்னா ரொம்ப பாறையாவே இருக்கு. கொஞ்சம் தூரம் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே சிமெண்ட் தர மாரி இருக்கும். இத பார்த்தீங்கன்னா, நடுவுல நடக்கிறதுக்கும் சைடுல கொஞ்சம் ஈஸியா நடக்கலாம். மத்தபடி இந்த சைடுல நடந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். பார்க்கறதுக்கு வந்து அ அ சிமெண்ட் தர மாரி இருக்கும். ஆனா கொஞ்சம் போக போக நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சாய்வலா இருக்கிற மாரி இருக்கும். ரொம்ப ஏறுறதே கஷ்டமா தான் இருக்கும். இது சைடுல பார்த்தீங்கன்னா, இது வாகமன் டவுன் போற வழி. அதில இங்க பார்த்தீங்கன்னா, நெறையா எஸ்டேட் இருக்கு. பார்க்கறதுக்கு
இந்த இடம் தான் ரொம்ப ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இத ஏறிட்டோன்னா நம்ம வந்து தங்கல்பாரா தங்கல்பாரா போயிடலாம். ஆனா இது ரொம்ப ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் பார்த்து தான் ஏறணும். ரொம்ப சறுக்கலா இருக்கும். கொஞ்சம் காலு தடுக்குனா கூட நம்ம விழுந்துடுவோம். அதனால கொஞ்சம் பொறுமையா தான் நம்ம நடந்து போகணும் இந்த இடத்துல மட்டும். மேல வந்துட்டோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து முஸ்லீமோட புனித தலம்னு சொல்றாங்க. கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கல் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு அ பெரிய கல் இருக்கும். ஆனா நம்ம அங்க போகல. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வாகமன் டவுன வந்து நம்ம நல்லா பார்க்கலாம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா கிளைமேட் நல்லா இருந்துச்சு. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மிஸ்ட், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வெயிலு. நல்லா காத்து அடிச்சது. இங்கே நான் ஒரு 30 மினிட்ஸ் இருந்திருப்பேன். இதில பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்தாங்கன்னா ஒரு 10 டூ 15 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரை இங்கே நின்னுட்டு தான் போவாங்க. நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டு, நல்லா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம். நம்ம தங்கல்பாறை மேலே போயிட்டு நம்ம ரிட்டர்ன் வந்துட்டுருக்கோம். நெறைய பேர் வந்து கீழேருந்து மேலே வந்துட்டுருக்காங்க. இது ஏறுறது கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் வந்து இந்த ஏரி இந்த வரது கஷ்டமா இருக்கும். ஆனா வந்து மேலே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல வியூ இருக்கு. நல்லாயிருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண. இந்த இடம் பார்த்தீங்கன்னா, தங்கல்பாராவுக்கு பேக் சைடு இருக்கிறது. நம்ம வந்து தங்கல்பாராவ பார்த்துட்டு அப்படியே வந்து ஆட்டோல இந்த இடத்துக்கு வந்தோம். இந்த இடம் நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா